Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ப்ரோக்கோலி வச்சு ஒரு பருப்பு கூட்டு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ப்ரோக்கோலி கூட்டு செய்யறதுக்கு ஒரு அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ½ hour வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் இதை வந்து பாயில் பண்ணுவோம். ரொம்ப மசிய வேணாம், ஒரு மீடியமாக இருந்தால் போதும். பாசிப்பருப்பு ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் தனியாக. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், ரொம்ப வந்து மசிச்சு வேக வைக்க வேணாம். இப்போ நம்ம ப்ரோக்கோலி வந்து செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து க்ளீன் பண்ணிக்குவோம். நான் வந்து அதே பருப்பு வேக வச்ச பேன்லேயே கொஞ்சம் தண்ணி சுட வச்சு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஒரு சின்ன சைஸ் ப்ரோக்கோலியை தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் இதில் இருக்கிற பூச்சி இல்லை எதனா தூசி இருந்துச்சுன்னா இது மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டால் அதில் இருக்கிற பூச்சி எதனா இருந்துச்சுன்னா அது வந்து வந்துடும். இப்போ நான் ஹாட் வாட்டரில் அப்படியே வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடுவோம். அது நல்லா க்ளீனாகி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை தனியாக தண்ணியை வடிகட்டிட்டு ப்ரோக்கோலியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வெளியே வந்துடும். இப்போ இந்த கூட்டு செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்குவோம். அதில் ஒரு வரமிளகாவை நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகும் சேர்த்து தாளிச்சிக்குவோம். இது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டை நான் ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கலர் மாதிரி வரட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அது வந்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்குவோம். அப்படியே வெங்காயத்தை வதக்குறப்போ அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்திலே நான் வந்து ஒரு தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ தக்காளி ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மேஷ் ஆகி வதங்கி வர வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இது மாதிரி நல்லா சுருண்டு வரட்டும். நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரோக்கோலியை நான் இதோட சேர்த்துக்கிறேன். ப்ரோக்கோலி இன்றைக்கி சின்ன சைஸ் பூ தான் நான் வந்து எடுத்திருந்தேன். அதை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி இப்போ வந்து இதோட சேர்த்துக்கிறேன். ப்ரோக்கோலியை சேர்த்துட்டு இதே மாதிரி தக்காளி வெங்காயத்தோடு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டாக சாம்பாருக்கு என்ன தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். காயோடு நல்லா வந்து கோட்டாகவும் அதே சமயத்தில் தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போகும். அது மாதிரி இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரோக்கோலி நல்லா கொஞ்சம் நேரம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ப்ரோக்கோலியே ஏற்கனவே வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வச்சோம். இது காலிஃப்ளவர் மாதிரி தான், கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை இப்போ லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்குவோம். பாசிப்பருப்பு ரொம்ப மசியாமல் இப்படி இருந்தால் தான் வந்து இந்த ப்ரோக்கோலி கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் நம்ம பருப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். உப்புலாம் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம்.
இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிச்சு ரெடியாகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாசிப்பருப்பு வச்சு ஒரு அப்பள கூட்டு ரெசிபி போட்டிருக்கேன். லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் வந்து நல்லா அது பருப்போடு மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு. ப்ரொக்கோலியும் நல்லா வெந்துருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிலேயே நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் அதுக்கப்புறம் சூடு ஆற ஆற நல்லா திக்காகிடும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சு அதையும் வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்மளோட ப்ரொக்கோலி பருப்பு கூட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இது வந்து இன்னும் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். கூட்டு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்ப நான் ஆஃப் பண்ணதுனால நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். சாதத்துக்கும் நம்ம போட்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு, பூரிக்கும் நல்லாயிருக்கும். ரொட்டிங்க நான் அது மாதிரிலாம் வந்து வெஜிடேரியனாக இருக்கிறப்போ இதை வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கூட, ஜீரா ரைஸ் அது மாதிரிக்கெலாம் கூட ப்ரொக்கோலி கூட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ப்ரொக்கோலி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு போட்டு இந்த கூட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.